guys, welcome to Eden Aquatics. So guys, இன்னைக்கு நம்ம வந்து ரைஸ் ஃபிஷஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் பிரத்யேகமாக இந்தியன் ரைஸ் ஃபிஷஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு ரைஸ் ஃபிஷஸை பற்றி ஒரு வீடியோ போட சொல்லி. ஸோ அதனால் நம்ம வந்திருக்கோம். அண்ட் கைஸ், நம்ம வந்து டாப் 10 இந்தியன் அக்வேரியம் ஃபிஷஸ் பார்ட் 4 வீடியோவில் இதை சொல்லலாம்னு நினச்சேன். ஸோ இவர் வந்து இங்கே கேட்டார். ஸோ அதனால் தனியாக இதுக்கு ஒரு கேர் வீடியோ போடலான்னு வந்துட்டேன். ஸோ சூன் அந்த பார்ட் 4 வரப்போகுது. ஸோ பார்ட் 1, 2, 3 யாரும் பார்க்கலன்னா பாருங்கள். நம்மளோட இந்தியன் ரிவரில் இருக்க மீன்கள்லாம் அக்வேரியம் ஹாபியில் இருக்குது. ஸோ அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்கள் அதை பாருங்கள். அதை பார்த்தா உங்களுக்கு எவ்வளோ மீன்கள் நம்ம இந்தியாவில் இருக்குதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவ்வளோ அழகான மீன்கள் நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. ஸோ அதில் ஒன்று தான் இது. ஸோ கைஸ், இது பார்த்தீங்கன்னா ஃபுல் கிளாஸ் ஃபிஷ் மாதிரியே இருக்கும். ஸோ இந்தியன் ரைஸ் ஃபிஷ்ஷோட கண் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ இந்தியன் ரைஸ் ஃபிஷ்ஷஸ் கண் மட்டும் கிடையாது, மற்ற ரைஸ் ஃபிஷ்ஷஸோட கண்ணும் ப்ளூ கலரில் இருக்கும். அண்ட் கைஸ், இந்த ரைஸ் ஃபிஷ்ஷோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆர்சியஸ் டான்சினா. ஸோ இதுதான் நம்மளோட இந்தியன் ரைஸ் ஃபிஷ்ஷோட சயின்டிஃபிக் நேம். ஸோ வந்து ஆர்சிஎஸ்லேயே நீங்கள் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் நீங்கள் எந்த வெரைட்டிஸை வாங்குறீங்களோ பார்த்து வாங்குங்க. இது பார்த்தீங்கன்னா கில்லி ஃபிஷ் மாதிரியே இருக்கும், பட் இது கில்லி ஃபிஷ் கிடையாது. ஸோ கைஸ், இந்த மீனை வந்து காமனாக ரைஸ் ஃபிஷ்ஷுன்னு கூப்பிடுவாங்க. ஸோ இதை வந்து ஏன் ரைஸ் ஃபிஷ்ஷுன்னு கூப்பிட்றாங்கன்னா, நம்ம சாப்பிட்ற ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரைஸ் ஃபீல்டு இருக்குல்ல, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தண்ணியில் இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து கொஞ்சம் குரூப்பாக நீந்திக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு குரூப்பாக இருக்கக்கூடிய ஒரு மீன், ஒரு ஸ்கூல் டைப் ஒரு ஃபிஷ்ஷுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி குரூப்பாக இருக்கும். ஸோ அந்த நாள் தான் இந்த மீனை வந்து ரைஸ் ஃபிஷ்ஷுன்னு கூப்பிட்றதுக்கான ரீசன். ஸோ இந்த மீனுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பெரிய டேங்க்லாம் கொடுக்கணுன்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு 1 feet டேங்க்லேயே இந்த மீனை வளர்த்திடலாம். இந்த மீனால் 1.2 inches வரைக்கும் தான் வளர முடியும். ஸோ இது வந்து கொஞ்சம் சின்ன மீன் தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஃபிஷ்ஷு மற்ற கம்யூனிட்டி ஃபிஷ்ஷு கூட விடலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. அண்ட் கைஸ், நீங்கள் வந்து ஒரு பிளாக்கிஷ் வாட்டர் டேங்க் செட்டப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மீனை உங்களோட பிளாக்கிஷ் வாட்டர் டேங்க்கில் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த மீன் ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் இருக்கும், பிளாக்கிஷ் வாட்டர்லேயும் இருக்கும். நல்ல ஒரு ஆடியான ஒரு ஃபிஷ்ஷு, தாராளமாக பிக்னஸ் கூட சூஸ் பண்ணி வளர்க்கலாம். ஸோ ஈஸி டு ப்ரீட் வேறு இந்த மீன். ஸோ எப்படி நம்ம டேனியல்ஸ் ஒரு குரூப்பாக சேர்ந்து ப்ரீட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் இதுங்களும் ஈஸியாக ப்ரீட் ஆகிடும். அண்ட் கைஸ், இந்த மீனை நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பெராமீட்டர்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ வாங்க அதோட வாட்டர் பெராமீட்டர்ஸை பார்த்துடலாம். ஸோ கைஸ், முதல்ல பிஹெச் லெவல் பார்த்தோன்னா 7 to 8 மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டரோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 23 செல்சியஸில் இருந்து 28 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டரோட டிடிஎஸ் லெவல் அது பார்த்தீங்கன்னா ஐடியலாக வைங்க. ஸோ 100 to 200, இதால் 400 டிடிஎஸ் லெவல் வரைக்கும் ட்ரோல் ரேட் பண்ண முடியும். அண்ட் கைஸ், யாராவது இந்த ஃபிஷ்ஷை பார்த்துருக்கீங்க, இதை பிடிச்சிருக்கீங்க அப்படின்னா, இதை வளர்த்திருக்கீங்க அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நானும் தெரிஞ்சுப்பேன், மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஆக்சுவலி நான் இந்த ஃபிஷ்ஷை வந்து வைல்டில் பார்த்ததே கிடையாது. நான் இது ஜஸ்ட்டு வீடியோவில் தான் பார்த்துருக்கேன். எனக்கும் இதை நேரில் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. கூடிய சீக்கிரம் அதை நம்ம வந்து நேரில் பார்த்துடலாம். ஸோ கைஸ், see you next வீடியோ. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். இதோட விடையப்படுவது ஈடன் அக்வாட்டிக்ஸ். பை பை கைஸ்.